ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருப்போம். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் எடுத்து வந்திருக்கேன். அதாவது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி நான் சொல்லி தர போகிறேன். அது கொஞ்சம் டக்குன்னு முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோலாம் கொஞ்சம் இப்போ சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக டைமிங்காக கொஞ்சம் நச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரை எடுத்துன்னு இருக்கோம். இதுமாரி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிற மாரி நம்ம சேனலில் பார்ப்போம். சரி வாங்க, இன்றைக்கி கான்செப்ட் என்னான்னு சொல்கிறேன். அதான் நான் சொல்லிட்டேன். தட் மீன் நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி, அது எப்படி ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி முடியுன்றது ஒரு ஷார்ட்டாக ஒரு இது சொல்லிடுறேன். இது வந்து ஏடிஎம்னு ஒரு ஆப் சொல்லுவாங்க. இந்த ஆப் வந்து இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா, இதே ஒரு 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 மனுஷன் வந்து, அதாவது ஒரு மேன் வந்து ஒரு வீடை 100 நாளில் கட்டி முடிக்கிறான்னா, இதே 5 பேர் சேர்ந்து செஞ்சால் எப்படி இருக்கும்? ஒரு 20 நாள்லேயே முடிச்சிடலாம். அதுதாங்க ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான எக்ஸாம்பிள் இதுக்கு, இந்த ஆப்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் எந்த ஒரு டவுன்லோட் பண்ணுற ஃபைலை வந்து அது பிரிச்சுக்கும். அதாவது 5 ஃபைலாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சுக்கும். அது டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே அது சேர்த்துக்கும். அப்படி பண்ணுறதுல என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் டவுன்லோட் ஆகுதுங்க இல்லைங்களா, அது வந்து பக்கா ஸ்பீடில் டவுன்லோட் ஆகிடுங்க. வாங்க இன்றைக்கி பார்ப்போம். அதாவது நான் எந்த ஆப் பற்றி சொல்லின்னு இருக்கேன்னா, இந்த ஏடிஎம் ஃப்ரண்ட்டில் எடுத்து வரேங்க இருங்க. இந்த ஆப் பற்றி தான் சொல்லின்னு இருக்கேன். இது ஒரு சூப்பரான ஆப்புங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. அங்கே ஃபஸ்ட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏடிஎம் கொடுத்தாலே ஃபஸ்ட்டே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கிளிக் பண்ணி உள்ளே காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி நான் இது பைரவா ஒரிஜினல் அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி டெமோ பார்த்தேன். சரியாக ஒர்க் ஆகுதுங்க. இப்போ பார்ப்போம். உங்களுக்கு ஒரு வித் ப்ரூஃபோடு காட்டுறேன். இப்போ நான் யூசி ப்ரௌசருக்கு போகிறேன். யூசி ப்ரௌசருக்கு போயிட்டு ஆல்ரெடி சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டமாலு டுமிலு சாங்கை வந்து நான் டவுன்லோட் இப்போ கரண்டில் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ ஸ்பீடில் ஆகுதுன்னு உங்களுக்கு கண் முன்னாடி காட்டுறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150, 200, 150, 200க்கு கொஞ்சம் கம்மிங்க. 200 வைங்களேன். அந்த இப்போ 200 தொட்டுச்சு. இந்த கேபிபிஎஸ்எல் தான் இறங்கின்னு இருக்குது. இப்போ வந்து இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுங்க. இதில் வந்து ஃபைல் யூஆர்எல் அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபைல் யூஆர்எல் அப்படின்னு வரும். எங்கள் காப்பி பக்கத்தில் இருக்கும். பேஜ் யூஆர்எல்னு இங்கே ஒன்று வரும். அது பக்கத்தில் காப்பி இருக்கும். இதை நீங்கள் ஃபைல் யூஆர்எல்ல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது தட் மீன் காப்பி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏடிஎம் ஃபைலுக்கு இதோடைய லிங்க்கு போயிடும். ஒன்றுமே நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. ஸ்டார்ட் அப்படின்ற அது மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பீடு மெர்சலாக இருக்கும். வித்து ப்ரூஃபோட காட்டுறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபைல் பாருங்கள், 1 2 3 4 5 அப்படின்ற விதத்தில் டவுன்லோட் ஆகின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 300 அதாவது பார்த்தீங்கன்னா 3 எம்பிபிஎஸ் 2.5 1 2 எம்பிபிஎஸ் ஸ்பீடில் போயின்னுக்குங்க. இப்போ கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்புங்க. இது பாருங்க, 1 எம்பிபிஎஸ் 1.25 2லாம் 3 தொட்டுச்சுங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.25 இப்படி போயின்னு இருக்குது. 1.5 2 எம்பிபிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடில் போயின்னு இருக்குது. 1.5 1.25 5 எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா மெர்சலாக இதுங்க. இது வந்து சரியாக ஒர்க் ஆகுது. இதே நீங்கள் யூசி ப்ரௌசரில் நான் முன்னாடி காமிச்சேன் 200 கேபிபிஎஸ் அப்படின்ற வேகத்தில் போயிருந்தது. பார்த்தீங்கன்னா 1.5 2 3 எம்பிபிஎஸ் கண்ணு முன்னாடியே இது சென்டரில் போயின்னு இருக்கு பாருங்கள். நீங்களே கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 73 எம்பி அது வந்து டவுன்லோடே ஆயிடுச்சுங்க. இப்போ உங்கள்கிட்ட பேச இந்த டைம் டவுன்லோடே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கீழே அந்த 74.3 எம்பி அட் அ டைமில் சும்மா இப்போ உங்கள்கிட்ட பேசின ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். டவுன்லோட் ஆகிடுச்சுங்க. செம்ம ஸ்பீடு. யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்தெந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி. மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதுவும் ஐத்திக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ஐத்திக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அந்த ஒரு வீடியோ விட்டாலும் நோட்டிஃபிகேஷன் காட்டணும். அதோட உடனே நீங்கள் பார்த்து அது மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். முக்கியமாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டும்.
இது ஒரு அவங்களுக்கு தெரியணும். பிகாஸ் நம்ம வந்து எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும், அதாவது வீடியோ இல்லை, எந்த ஒரு ஃபைலு மூவி எது டவுன்லோட் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கற்றுக்கிட்டோம். கன்ஃபார்ம் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் இதோட புதிய வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சந்திக்கிறேன். இது உங்கள் ட்ரெண்டிங் தமிழ். நான் உங்கள் ரகுபாலா. See you later. Bye bye.